2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு. ஓகே ரகுராம் சார், இந்த ஓட் பெர்சன்டேஜை கூட்டணியாக பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரியில தான் நீங்க எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள், இன்னும் தேர்தல் நெருங்க மாற்றங்கள் வரும். ஆனா அவரை நீங்க 45 கொடுத்திருக்கீங்க இல்லையா பாஜக கூட்டணிக்கு? ஏற்கனவே அது 40 தான் இருந்திருக்கு 2019 தேர்தல். அதுல இருந்தே 2-3% அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் கணிக்கிறார். நீங்க கூடுன்றது உங்களுடைய மதிப்பீடா இருந்துக்கா? இப்போ நம்ம ஒவ்வொரு மாநிலமா எடுத்து யாருக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம்ன்றது போன 2 வாரமா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம சர்வே எடுக்கிறப்பவே இந்த மாதிரி மாறுதலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சா ஜேடியூ இருந்தாலும் சரி, என்சிபி, அஜித் பவார் இல்லாட்டி சரத் பவார் கட்சி அவங்கவுங்க அவங்களுக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு கணக்கெடுத்து தனிச்ச வாக்கு வங்கியும் சொல்லிட்டோம். ஆமா, அந்தந்த மாநிலத்தை டிஸ்கஸ் பண்றப்ப தனித்தனியா தான் சொன்னோம் நம்ம. அதனால இப்போ இன்னைக்கு எந்தெந்த கட்சிகள் பிஜேபி கூட இருக்கோ அவங்களுக்கு கிடைச்ச ஓட் ஷேரை நம்ம என்டிஏல ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்ப அதெல்லாம் அந்த தனித்த கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை சேர்த்தது தான் இது. நம்ம சேர்ந்தது தான் இந்த ப்ரொஜெக்ஷன் சேர்த்தது தான் இந்த ப்ரொஜெக்ஷன். கட்சிகள் இதுல இடம்பெறாங்கிறது கிளாரிட்டி இருந்தா பெட்டரா இல்ல. தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இருந்து அவர் பிரியறாருல, அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே பிரியறாரு. அதான் மாநில வாரியாக பார்க்கிற போது பிரிச்சு கொடுத்துட்டோம். பிரிச்சு கொடுத்ததை இந்த முறை நாங்க சேர்த்திருக்கிறோம். இதுல சேர்த்துறோம் 40. அந்த மாதிரி எவ்வளவு கட்சிகள் இப்போ என்சிபி பிளஸ் இருக்கு, என்சிபி ஒரு ஃபேக்ஷன் இருக்கு, ஆமா, இங்க இவங்க சிவசேனா ஒரு ஃபேக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல, எல்லா மாநிலம் இப்ப உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால என்சிபி சரத் பவார், மகாராஷ்டிரால தான் அந்த 2 கட்சி. அதுக்கப்புறம் வேற எந்த மாநிலங்களும் பீகார்ல லோக் ஜனசக்தி பார்ட்டி இருக்காங்க, அவங்க என்டிஏ குள்ள தான் இருக்காங்க. ஜேடியூ இப்போ அங்க நீங்க இங்க தனியா கொடுத்திருக்கோம். நம்ம போன மாநிலம் டிஸ்கஸ் பண்றப்ப தனித்தனியா அவங்க ஓட் ஷேர் நம்ம டெலிகாஸ்ட் எல்ஜேபிலயும் 2 ஃபேக்ஷன் இருக்கு. சோ எல்ஜேபி கொடுத்தாச்சு. இப்ப ஜேடியூ தனியா கொடுத்திருந்தோம் போன வாட்டி. இப்ப ஜேடியூ பிஜேபியோட சேர்த்தாச்சு. இந்த மாதிரி இந்தியா முழுக்க எங்கெங்க அலையன்ஸ், இப்போ ஜேடிஎஸ் தனியா எடுத்திருந்தோம் கர்நாடகால, அதுவும் இப்ப பிஜேபியில சேர்த்தாச்சு. சரி, காங்கிரஸுக்கு சார் சுமன் சார், காங்கிரஸுக்கு 19.34% இந்த முறை கிடைக்கும். காங்கிரஸுக்கு ஓட் ஷேர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சென்ற முறை போட்டியிட்டதை விட கணிசமான அளவுல குறைந்த எண்ணிக்கையில தான் போட்டியிட போறாங்க. கூட்டணி இருக்கு. கூட்டணி இருக்கிறது, இந்தியா கூட்டணி இருக்கிறதுனால உதாரணத்துக்கு டெல்லியில 3 சீட்டு தான் நிக்கிறாங்க. போன வாட்டி 7 சீட்ல நின்றாங்க. அதே மாதிரி குஜராத்ல 2 சீட்டு நிக்க போறது இல்ல, ஹரியானால 1 சீட்டு நிக்க போறது இல்ல. சோ இந்த மாதிரி உங்களுக்கு குறைய உங்களுக்கு நேஷனல் ஓட் ஷேர் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னும் சில கூட்டணிகள் இப்போ திரிணாமுல் காங்கிரஸோட, இப்போ உதாரணத்துக்கு பெங்கால்ல போன வாட்டி சிபிஎம் காங்கிரஸ் கூட்டணி வச்சு போட்டியிட்டாங்க. இந்த வாட்டி இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கிறது, அடுத்த 2-3 நாட்களுக்குள் திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு 4 சீட்டோ 5 சீட்ல தான் காங்கிரஸ் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உத்தரப்பிரதேஷ்ல 17 சீட்டு தான் நிக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆம் ஆத்மியோட இன்னும் 5 மாநிலங்கள் அளவுக்கு அவங்களுக்கு செட்டில் ஒன் ஆயிடுச்சு, ஒப்பந்தமும் வந்தாச்சு. காங்கிரஸ் ஓட் ஷேர் சென்ற முறையை விட குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் போட்டியிடும் இடங்களின் எண்ணிக்கை குறைய போகிறது, கணிசமான அளவில் குறைய போகுது. இல்ல, இது இந்தியா கூட்டணி அதுல எவ்வளவு தூரம் ஒப்பந்தம் ஏற்படுது, எத்தனை தொகுதிகள்ல காங்கிரஸ் போட்டியிட போகுதுங்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்ட கண்டிப்பா நம்ம சர்வே அது கிடையாது. அப்படிதானே வரும். இப்ப நம்ம நவம்பர்ல இருந்து டிசம்பர், ஜனவரி மிடில் சர்வே பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ தனித்தனியா ஓட் ஷேர் எடுத்திருக்கிறதுனால நம்மளால யார் இப்போ கூட இருக்காங்களோ அவங்க ஓட்டு ஷேர் நம்ம சேர்த்தாச்சு. நாளைக்கு யாரும் சேர போறாங்கன்னா அது இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த சார் சொல்ற லாஜிக் இதுக்கு பொருந்துமா அந்த காங்கிரஸ் ஓட் பெர்சன்டேஜுக்கு? இல்ல, நம்ம இல்ல கட்சி அடிப்படையில தான் நீங்க பாத்திருக்கீங்களான்னு. கட்சி அடிப்படையில தான் நம்ம பாத்திருக்கோம். இடங்கள் குறைவா காங்கிரஸ் போட்டியிடுறதுனால ஓட் பேங்கும் குறையும் அப்படிதான் அவர் சொல்றாரு. இப்ப நம்ம காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில குறைஞ்சா கூட அவங்க கூட்டணிக்கு ஓட்டு கூடும் இல்லையா, அதனால தான் அலையன்ஸ் போறாங்க அவங்க. அது நாளைக்கு நடக்க போற விஷயம். நம்ம இன்னைக்கு பேசுறது காங்கிரஸ் கூட்டணி உடைய வாக்கு வங்கி இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது. ஏன்னா நீங்க இருங்க ஒரு நிமிஷம், பாஜக வாக்கு வங்கி நீங்க சொன்னது 45.64 என்டிஏ. அப்போ காங்கிரஸ் இங்க 19.34ங்கிறீங்க.
ஆம் ஆத்மி இல்ல, தனியா அதையுமே நம்ம 1.88 இல்ல சார்ட்ட கிளாரிஃபை பண்ணிடுறோம். இது திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் 1.2 கிட்டத்தட்ட 1.92ங்கிறீங்க. சோ இதெல்லாம் திமுக 2.03னா அதெல்லாம் சேர்த்தா அது 30% இல்ல, மேல இது காங்கிரஸா இல்ல காங்கிரஸ் கூட்டணியா சார்? இந்த 19.34 திரிணாமுலுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி இன்னும் ஃபைனலைஸ் ஆகலைங்க. இப்போ திரிணாமுல் அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆம் ஆத்மி வந்து டெல்லியில வந்து அவங்களோட கூட்டணி சேர்க்க போறோம்னு இப்பதான் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா நம்ம கைக்கு வந்துருச்சு. ஓகே. சோ ஆம் ஆத்மி இப்ப நம்ம ஜோன் வைஸ் பாக்குறப்போ அந்த டேட்டா உங்களுக்கு தெரியும். நம்ம யார் யார் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம், யாரையும் இன்க்ளூட் பண்ணல. ஆனா திமுக வந்து ஏற்கனவே கூட்டணியில தானே இருக்காங்க. அதே டிஎம்கே ஃப்ரண்ட் தானே நம்ம போட்டிருக்கோங்க தமிழ்நாட்டுல. இல்ல அத சேர்த்து இருந்திருக்கலாம். 2.03% வந்து காங்கிரஸுக்கு ஏன் ஆட் ஆகலன்னு அவர் கேக்குறாரு. ஏன் நீங்க கூட்டணி அதே மாதிரி இப்பதான் சார் என்ன சொன்னாரு, ஜேடியு இப்போ மாறி இருக்காங்க. அந்த ஜேடியு டோட்டலும் நாங்க பிஜேபிக்கு ஆட் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. அதே மாதிரி ஏன் திமுக ஏற்கனவே கூட்டணியில தானே இருக்காங்க. ஆமா, அதை ஏன் சேர்க்கலன்னு கேக்குறேன். இல்ல நம்ம இப்போ திமுக கூட்டணிக்கு நம்ம ஒரு ஓட்டு சதவீதம் சொல்லியிருக்கோங்க. காங்கிரஸ் எத்தனை சீட்டு போட்டியிட போறாங்கன்றது நமக்கு தெரியல. அவங்களுக்கு என்ன இல்ல எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் என்னன்னா, நம்ம இப்ப தேசிய அளவிலான கூட்டணி தானே பாக்குறோம். ஆமா, தேசிய அளவில தான் பாக்குறோம். மாநில அளவிலான கூட்டணின்னு பார்க்கல. ஆமா, இல்ல பார்க்கல. ஆமா, அப்ப நீங்க வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னா நீங்க பார்க்க போறீங்க. ஆமா, என்டிஏ கூட்டணின்னு நீங்க பார்க்க போறீங்க. ஆமா. அப்ப திமுகவை தனியா பிரிச்சு கொண்டு வர வேண்டிய தேவை இருந்திருக்காதே, ஏன் செய்றீங்கிறதா சார் கேக்குறீங்க. இப்போ நான் காங்கிரஸ் ஓட் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் டிஎம்கே ஃப்ரண்ட்ல காங்கிரஸ் ஒரு அங்கமா இருக்குங்க. ஓகே. அவங்களுக்கு இப்போ நம்ம ஓட்டு இங்க மாநிலத்துல ஆனா நாம பாக்குறது தேசிய அளவுல பாக்குறோம். திமுக ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளவு ஓட்டு வரும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சொல்லியாச்சு. காங்கிரஸ் அங்க எத்தனை சீட்டு நிக்க போறாங்கன்னு அவங்க இன்னும் முடிவே பண்ணல. அப்ப எந்த பகுதியை நான் கட்சிகளுக்கும் முடிவு பண்ணல, என்டிஏக்கு முடிவு பண்ணல தானே. நம்ம சேர்த்திருக்கோமேன்னு கேட்க இல்லைங்க. மித்த மாநிலத்துல வந்து நம்ம அந்தந்த கட்சிக்கு தனிப்பட்ட முறையில வாக்கு சேகரிச்சோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணிக்கு சேர்த்து வாக்கு சேகரிச்சு. இல்ல சார், நம்ம தமிழ்நாட்டே விட்டுடுங்க சார். இந்த கேப்ஷன்ல நீங்க போட்டிருக்கிறீங்க பிஜேபிக்கு 45.64. நீங்க சொல்றது என்டிஏ. என்டிஏ உதாரணத்துக்கு அஜித் பவாருடைய என்சிபி இருக்கு, ஏக்நாத் ஷிண்டேவுடைய சிவசேனா இருக்கு, நிதிஷ்குமாருடைய ஓட் ஷேர் இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். அப்படின்னா காங்கிரஸ் போட்டது தனியா காங்கிரஸ் மட்டும் ஏன் போடணும்? இல்ல சார், இப்படி திமுக 2.38 அது கூட தானே வரணும். எளிமையா புரிஞ்சுக்கணும்னா சார், நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க உங்களுக்கு. இல்ல பாஜகன்னு பார்க்க வேண்டாம், என்டிஏ கூட்டணின்னு பார்க்கணும்னா காங்கிரஸ்னு பார்க்காம இந்தியா கூட்டணியா தானே பார்க்கணும். காங்கிரஸ் கூட்டணி தாங்க. இப்போ உதாரணத்துக்கு யூடிஎஃப் இருக்கு கேரளால. யூடிஎஃப் காங்கிரஸோட பார்ட்னர்ஸ் அதுல இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அசாம்ல காங்கிரஸ்க்கு யாரேனா அலையன்ஸ் இருந்தா அதுவும் இதுல சேர்ந்து இருக்கு. எங்கெங்க ஆல்ரெடி அலையன்ஸ் இருக்கோ அந்த அவங்களுடைய ஓட்ஸ் இதுல சேர்த்திருக்கோம். அதுக்கு தான் நான் சொல்றேன், நாங்க ஜோன் வைஸ் நம்ம பண்றப்போ உங்களுக்கு அந்த டேட்டா யாரையாவது நம்ம சேர்த்திருக்கோம், யாரு சேரலன்ட்டு நம்மளால அதை பார்க்க முடியும். ஒண்ணு தெளிவா இருக்கிறத குழப்பணும்னா யாரையும் குழப்பலாங்க. ஆனா 3-4 வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் கூட 5 நிமிஷம் நம்ம இதை பத்தியே பேசலாம். இல்ல அவரு கேக்குற கேள்வி லாஜிக் இல்லன்னா பரவாயில்ல, அவரு கேக்குற கேள்வி மக்களுக்கும் தோணும். நான் தெளிவா சொல்லிட்டேங்க. பிஜேபி பொறுத்த மட்டும் அவங்க அலைஸ் நீங்க கன்வின்ஸ் ஆகல அப்படிதானே சார்? சுமன் சார் பதில கன்வின்ஸ் ஆகல. எனக்கு வந்து இது வந்து பிஜேபியோட ஓட் ஷேர்னா ஐ எம் ஃபுல்லி சேயிங் ஓகே, எல்லாரையும் தனித்தனியா கொடுத்திருக்கீங்க, நோ ப்ராப்ளம். பட் இது என்டிஏ ஓட் ஷேர்னா அது ஏன் இந்தியா அலையன்ஸ் ஓட் ஷேரா இல்ல? இதெல்லாமே ப்ரீ நவம்பர் மாசத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 2019 கூட்டணி. ஓகே, அவ்வளவுதான். 2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு.